ஒருவேளை பிள்ளைகள் சோர்வோடு பலவீனங்களோடு பிரச்சனைகளோடு வந்திருந்தால் இந்த காலை பொழுதிலே என் தேவனாய் கர்த்தர் அப்பா, என் தேவனாய் கர்த்தர் அவர்கள் மேல் அசைவாட வேண்டும் அப்பா. ஆதிலே ஜலத்தின் மேல் அசைவாடின தேவன் இப்பொழுது அப்பா பிள்ளைகள் மேல் அசைவாட வேண்டும் அப்பா. அவர்கள் வாழ்க்கையிலே அசைவாட வேண்டும் அப்பா. இந்த நாளிலே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவர் மேல் அசைவாட வேண்டும் அப்பா. வெறுமையா யாரும் போகாதபடிக்கப்பா ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீரப்பா. அந்த விடுதலையோடு ஆராதிக்க தேவன் உதவி செய்ய வேண்டும். ஒரு பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாக ஆவியோடு நம்ம துதிப்போம். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழ வேண்டும் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். அவை ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே, ஆண்டவரே நீங்க அசைவாடுங்க அசைவாடுங்க. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும். காலை பொழுதே சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை பொழுதே நம்மே அசைவாடுகிறவராய் இருக்கிறார். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும். இந்த காலை பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தோலினால் மூடனுமே நாங்கள் பரிசுத்தமாகணுமே. நாங்கள் பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் பரிசுத்த தெய்வமே யான தேவா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணும். இந்த காலை பொழுதை கேட்குமா ஏனோக்க போல நோவாவை போல நாங்கள் கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சேனையா எழும்பனுமே, தேசம் எங்கும் செல்லனுமே. அமரச்சா சேனையா எழும்பனுமே, தேசம் எங்கும் செல்லனுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியானவர் இந்த நாளிலே பிள்ளைகள் மேல் அசைவாட வேண்டும் அப்பா. என்ன பலவீனங்களோடு வந்திருந்தால் இந்த நாளிலே அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆவியான தேவா. சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் வாழணுமே. அவரச்சா
சாத்தானை ஜெயிக்கணுமே. சொல்லுமா, சாட்சியாய் நிற்கணுமே. ஐயா அசைவாடும் இந்த நாளில் அசைவாடாதபடி இருக்கிற பிள்ளைகள் மேல் அவர்கள் வாழ்வில் அசைவாடுங்கப்பா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, காலூன்றி நிற்கணுமே. காலை பொழுதை கேட்போமா, நாங்கள் கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி கர்த்தருக்காக நிற்போமா, இந்த உலகத்துக்காக அல்ல, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடு நம்ம ஒப்பு கொடுப்போமா இந்த காலை பொழுது. ஆவியானவரே உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சேனையா எழும்பணுமே, சேனையா எழும்பணுமே. தேசமெங்கும் செல்லணுமே. ஆம்ரச்சா இயேசுவே, சேனையா எழும்பணுமே. இந்த தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான நம்ம வாய்களை மூடாதபடி இந்த காலை பொழுதே சப்பா என் வாயை விரைவாய் திறந்து உம்மை துதிக்க கிருபை செய்ய வேண்டும் அப்பா. ஆவியான தேவா. சாத்தானை ஜெயிக்கணுமே, சாத்தானை ஜெயிக்கணுமே. உமக்கு சாட்சியாய் நிற்கணுமே. அந்த சாத்தானை ஜெயிக்கணும் அப்பா. இந்த நாளிலே உமக்கு சாட்சியாய் நிற்கணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஒப்பு கொடுப்போமா. கரங்களை தட்டி எனக்குள்ள அசைவாடுங்கப்பா. அசைவாடு அசைவாடு ஆவியான சாத்தானை ஜெயிக்கணுமே. மறுபடி பாடுவோமா, சாத்தானை ஜெயிக்கணுமே. உமக்கு சாட்சியாய் நிற்கணுமே. விசுவாசத்தோடு கேட்போமா, சாத்தானை ஜெயிக்கணுமே. உமக்கு சாட்சியாய் நிற்கணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியானவரே ரட்சா நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. சபையாகிய நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக இந்த நாளிலே சப்பா உமக்காக எழும்ப வேண்டும் அப்பா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆமென். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தரையிலே சீஷர்கள் துதித்த வேளையில பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகள் பேசின வேளையில் இந்த நாளிலே சபையாகிய நம்ம ஆவியானவரை இடத்துல ஒப்பு கொடுப்போமா. ஆவியானவரே, நாங்க யாரை பார்க்க வரவில்லைப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற என் தேவாதி தேவனை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதுலே என்னை விடுவீங்கப்பா, என்னை விடுவீங்கப்பா சொல்லி நம்ம கேட்போமா. எதுல நம்ம கட்டி வைத்திருக்கிறானோ பிசாசு, இந்த நாளிலே அந்த சாத்தானை ஜெயிக்க சாட்சியா வாழ இந்த காலை பொழுதுல ஒப்பு கொடுப்போமா. ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடுங்கப்பா, அசைவாடுங்கப்பா. இந்த ஒரு வாழ்விலப்பா உமக்கு சாட்சியாக நாங்கள் நிற்க, சாட்சியாக வாழ என் தேவனோடப்பா காலூன்றி நிற்க, கர்த்தரோடு நடக்க இந்த ஆவியானவர் ரட்சா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்பா. உம்மை துதிக்கிற வேலையிலப்பா ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டப்பா. கட்டப்பட்ட நிலைமையிலே வந்திருந்தால் இப்பொழுதே கட்டுகளை எல்லாம் அவிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. பிசாசு தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும் அப்பா. நீங்க
இப்போ நீ விடுவிக்கிற தேவன் அப்பா. உம்முடைய மகிமை எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டப்பா. ஒருவேளை பிள்ளைகள் ராஜா அறியாத நிலைமையில இருந்திருந்தால் இந்த நாளிலே பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் என்று கண்கள் திறக்கப்பட மாம்சத்தின் கண்கள் அப்பா இப்பொழுதே திறக்கப்படப்பா. ஆவியானவரை உணர்ந்து கொள்ள ராஜா நீர் ஒருவர் உண்டு, எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இப்பொழுதே ஆவியானவரை எங்களை நிரப்ப வேண்டும். நீங்க ரபரபா ஷபரபரபா ஆவியானவர் நீ நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. பிள்ளைகளை விடுவீங்கப்பா, விடுவீங்கப்பா. அவர்கள் நிலைமைகளை மாறப்பா. உம்மை உணர்ந்து கொள்ள உலர்ந்த எலும்புகளாய் எழுந்து நரம்புகள் சதைகள் எல்லாவற்றிலே தேவ ஆவியானவர் அசைவாட வேண்டும் அப்பா. பிள்ளைகள் அப்பா ஒரு மாற்றத்தை நீர் கட்டளையிட வேண்டும் அப்பா. ஏதோ நாங்கள் வாழ்ந்தோம் இருக்கிறோம் அல்லாதபடிக்கு என் தேவனுக்காக என் தேவனுக்காக நிற்க என் தேவன் உதவி செய்ய வேண்டும் அப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிட வேண்டும் அப்பா. தடைகள் மேல் அசைவாடுகிற தேவன் அப்பா. ஜலத்தில் மேல் அசைவாடுகிற தேவன் அப்பா. இப்பொழுதே பிள்ளைகள் மேல் அசைவாடுங்கப்பா. சிந்தைகளிலே ராஜா சிந்தையை திருடி வைத்திருக்கிற பிசாசை நிர்மூலமாக்குங்கப்பா, நிர்மூலமாக்குங்கப்பா. என் தேவன் இந்த நாளிலே ராஜா உம்மை துதிக்கிற வேலையிலப்பா. இந்த இடம் அசைக்கப்பட்டது என்று சொன்னது வேலையிலப்பா. முதலாவது நாங்க தான் அப்பா உம்முடைய ஆலயமாய் இருக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிற வேலையிலப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. பிசாசானவனை ஜெயிக்க ராஜா, சாத்தானை ஜெயிக்க, சாட்சியா நிற்க என் தேவன் இந்த கடைசி நாட்கள் உதவி செய்ய வேண்டும் அப்பா. ஏசப்பா இந்த நாளிலே ராஜா மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. என்னென்ன ராஜா பிள்ளைகளை ராஜா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கட்டுனால் கட்டி வைத்திருப்பான் அப்பா. இந்த நாளிலே அந்த கட்டுகள் மேல் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆவியானவர் நீர் பெரியவர் அப்பா. அந்த பெரிய தெய்வத்தை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஒரு வாழ்வில் அப்பா உமக்காக பிரகாசிக்கிறவர்களாய் சேனையாய் எழுந்து ராஜா தேசம் எங்கும் உம்முடைய வார்த்தை சொல்லத்தக்க கிருபை தாங்கப்பா. சிஷ்யர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ என் தேவன் எங்களுக்கு முன்மாதிரியாக நீர் நடந்த பாதையில் நாங்கள் நடக்க உதவி செய்ய வேண்டும் அப்பா. இந்த ஒரு வாழ்வில் அப்பா என் தேவன் அந்த உணர்வுள்ள இருதயத்தை கட்டளிட வேண்டும் அப்பா. உலகத்தானுக்கும் எங்களுக்கும் வித்தியாசத்தை நீர் காண்பிக்கிற தேவன் அப்பா. நாங்கள் உலகத்தானை போல நடக்காதபடிக்கப்பா வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிழலிட உதவி செய்ய வேண்டும் அப்பா. ஒரு வித்தியாசத்தை நீர் காண்பிக்க வேண்டும் அப்பா. நாங்கள் இருக்கிற பிள்ளைகள் எந்தெந்த பகுதியிலே இருக்கிறார்கள் அப்பா அந்த இடத்திலே பிள்ளைகளை ஒரு வித்தியாசமாய் நீர் வைக்க உதவி செய்ய வேண்டும் அப்பா. கிறிஸ்தவர்கள் இவர்களை போல் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லத்தக்க கிருபையை தாங்கப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் தூஷிக்கப்படாதபடிக்கப்பா இந்த ஒரு வாழ்விலே ரச்சா என் தேவன் அந்த உணர்வுள்ள இதயத்தை நீர் கட்டளிட வேண்டும் அப்பா. ஏசப்பா இந்த காலை பொழுதிலே வந்த யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒருவேளை ரச்சா பலவீனங்களோடு போராட்டங்களோடு வந்திருந்தால் ஏசப்பா என் தேவன் இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற பொழுது அப்பா என் தேவன் நிறைவான ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்கு செல்ல உதவி செய்ய வேண்டும் அப்பா. உம்முடைய வார்த்தையில நிலைத்து நிற்க, காலூன்றி நிற்க, கத்தரோடு நடக்க என் தேவன் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்பா. உம்முடைய வசனம் தான் எங்களுக்கு உணவாய் இருக்கிறதப்பா. அந்த வார்த்தைகளை உட்கொண்டு ரச்சா அந்த வார்த்தையின்படியே நடக்க என் தேவன் உதவி செய்ய வேண்டும் அப்பா. யோசேப்பு எப்படி அப்பா அந்த பொல்லாப்புக்கு விலகி நடந்தாரோ ஏசப்பா தேவனாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பொல்லாத உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிற வேலையிலும் எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தேவனாய் கர்த்தர் இந்த ஆறுதல் இடைப்பட்டிரே நன்றி ரச்சா. விசேஷம் அப்பா உங்களுடைய வார்த்தைகள் கேட்கிற வேலையிலப்பா மரித்த லாசர் உயிர் பெற்ற வேலையில் ரச்சா இந்த நாளிலே ஒரு வேலை ரச்சா என்னுடைய வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் இது நடக்குமோ என்று நினைத்து வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்வில் அப்பா ஒரு வார்த்தை நீர் பேசி மறுபடி உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டப்பா. உடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டப்பா. அந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்கிற வேலையிலப்பா எங்கள் இருதயங்களும் செவிகளும் திறக்க இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என்ன வார்த்தைகள் பேச சித்தமாயிருக்கிறீரப்பா. பரிசுத்த ஆவியானவர் போதகரை மறைத்து வெளிப்பட வேண்டும் அப்பா. எல்லாவற்றையும் கரத்தில் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முதலாவது தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சத்தம் கேட்குது? கேட்கல? கேட்குதுங்களா? கேட்குதா? கம்மியாக இருக்குங்களா? லைட்டாக வால்யூம் மட்டுங்க ஏற்று, வால்யூம் ஏற்றுங்க லைட்டாக. பிரைஸ் பிரைஸ் காட். வால்யூம் கெயின் இல்லை, வால்யூமா? ரைட், ஓகே, ரைட், சரி. இன்னும் கொஞ்சம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? சோகமாக இருக்குமா தெரியுது எனக்கு. ஏன்னா இன்றைக்கி ஆராதனை எப்படி இருக்கு? அப்படி டல்லாக இருக்குது. சந்தோஷமாக ஒரு அல்லே சொல்லுவோமா? நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். வாரத்தில் ஒரு 3 நாட்கள் நம்ம தேவனுக்காக தரோம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அதில் சில நாட்கள் வர முடியாமல் உங்களுக்கு போயிடுது. ஆனால் நம்ம கொடுக்குற இந்த நேரத்தை, ஒரு வாரத்தில் எத்தனை மணி நேரங்கள் இருக்குது? 24x7 எவ்வளோ ஆச்சு? 24x7 24x7 சரி, எத்தனை மணி இருந்தாலும் நம்ம வாரத்தில் கொடுக்குறது எவ்வளோ நேரம் தரோம் ஆண்டருக்காக? மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் கொடுப்போமா? அதுவே அதிகம், சரிங்களா? எத்தனையோ மணி நேரங்கள் இருந்தாலும் கர்த்தருக்காய் நம்ம கொடுக்குற நேரம் தான். சரி, இது சபையாக நம்ம கூடி வரப்போ தனிப்பட்ட விதத்தில் நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்குறது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது, ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பாவுக்கு தெரியும். அப்போ கொடுக்குற நேரங்கள் தேவனுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் அதை உற்சாகமாய் கொடுக்கணும். அவன் கட்டாயமாயம் அல்ல, விசனமாயம் அல்ல. தேவனுக்கு நம்ம எதை செஞ்சாலும் மன நிறைவோடு கூட செய்யணும், சந்தோஷத்தோடு கூட செய்யணும். நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அப்படி தான் விரும்புவார். யாத்திராகம் 25 அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகம் 35, 36 அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் உற்சாகமாய் கொடுக்குற இடத்துலாம் தேவன் பிரியமாக இருப்பார் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம் இல்லைங்களா? அப்போ நம்ம கொடுக்குற இந்த நேரத்தை எப்படி திரும்ப கொடுக்கணும்? மந்தமாக இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அது மற்றவர்களுக்கு தூங்குகிற நாள், நமக்கு தூங்குகிற நாள் இல்லை, தூங்குறவங்கள எழுப்புகிற நாள். ஆமேனா இல்லைங்களா? அதிகாலையில் மகதலேனா மரியாள் தேடி தான் போனாங்க. ஆமேனா இல்லைங்களா? போயிட்டு சொன்னோன்னே சீசர்கள்லாம் ஓடினாங்க. ஆமேனா இல்லைங்களா? அப்போ இந்த நாள் நமக்கு கர்த்தரை தேடுகிறதான நாள். ஆமேனா இல்லைங்களா? மகதலேனா மரியாள் தேவனுடைய சரீரத்தை தேடினாங்க, கர்த்தரை தேடினாங்க. சொல்லுங்கள், எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்ம தேவனை தேடுகிற நாள், தேவனை சுமக்கிற நாள், தேவனை எடுத்துக்கொள்கிற நாள். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? சோம்பல்லாம் போட்டோம். சோம்பலின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால ஓய்வு என்பது நம்ம கர்த்தரை துதிக்கிறதுக்காக ஓய்வு. ஆமேனா இல்லைங்களா? தூங்குறதுக்காக இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு இந்த நாள் கர்த்தருடைய நாள். இதில் மகிழ்ந்து, வசனம் அப்படி தான் சொல்லுது, மகிழ்ந்து களி கூற கடுவோம். இங்கே வார நாள் நம்ம 6 நாள் ஜாலியாக போகிறோம். ஆனால் 7ஆவது நாள் என்ன தான் ஆகிடுது? நம்ம முகெல்லாம் மாறுது. தேவனை துதிக்க அப்படி. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் சொல்கிறாரு, என்னுடைய ஆலயத்தில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் இல்லைங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோன்னா, நல்லா பாருங்கள். இன்றைக்கி எடுத்த செய்தியும் பார்த்தீங்கன்னா தோமாவை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவருடைய பேர் பார்த்திங்கன்னா திதிமு என்னப்பட்ட தோமா என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வேதத்தில் திதிமு என்னப்பட்ட தோமா என்று அந்த மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, பேதுருவுக்கு பார்த்திங்கன்னா நீ பேதுருவாக இருக்கிற, நீ சீமோனாக இருக்கிற, நீ பேதுரு என்னப்படன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இவருக்கு பேர் பார்த்திங்கன்னா ஒரே பேர் தான், பேர் ஒன்று தான். ஆனால் எபிரேய பாஷையில் பார்க்கும்போது ட்வின்ஸ்னு அர்த்தமா. என்னது? இந்த தோமா என்ற பேருக்கு முதல்ல வந்துடலாம். தோமா என்ற பேருக்கு கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் வைங்க, லைட்டாக. ப்ரைஸ்க்கா போதும். இப்போ தோமா என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? எபிரேய பாஷையில் தோமா அப்படின்னா ட்வின். இந்த ட்வின் என்ற வார்த்தை முதல்ல பைபிளில் எங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 25-24 ரெபேக்காலுக்கு 2 பேர் ரெட்டை, நான் சொல்லிட்டு போகிறேன் சரிங்களா, ட்வின்ஸ் இருந்தாங்க. வாசிங்க, அந்த வசந்த வாசிங்க. பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. இந்த இரட்டை தான் எபிரேய பாஷையில் டோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தோமா என்றதுக்கு என்ன அர்த்தம்? ட்வின்ஸ் அர்த்தம். அப்போ அவர் ட்வின்ஸாக பிறந்தாரா? இல்லை, ட்வின்ஸாக பிறக்கல. இன்றைக்கி எத்தனை பேர் ட்வின்ஸ் எல்லாம் பிறந்திருக்காங்க? அது நம்ம சர்ச்சில் ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய ட்வின்ஸ் தான் இருக்கிறாங்க.
பைபிளில் பார்த்தீங்கன்னா ஏசாவும் யாக்கோபும் ட்வின்ஸு, பாரேசும் சேராவும் ட்வின்ஸு. அந்த பாரேசும் சேராவும் பிறந்தபோது கூட இந்த ட்வின்ஸ் என்ற வார்த்தையை தேவன் அங்கே பயன்படுத்தியிருக்கிறார். திதியுமை என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கிரேக்க பாஷையில் ட்வின்ஸ்னு அர்த்தமா. அதனால அந்த கிரேக்க பேரையும் இதை எபிரேய பேரையும் சேர்த்து அழைத்தது தான் திதியுமை எனப்பட்ட தோமா என்ற அர்த்தம். சரி, இந்த தோமாவை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? மிக ரொம்ப முக்கியமா இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்? இல்லை, முக்கியம். ஏன்னா தோமாவு முன்ன எப்படி இருந்தார், பின்னாடி எப்படி மாறினார். ஒரு நாள் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி மாறி இருக்கிறோம். நம்ம இருக்கிற வண்ணமாக இருக்க தேவன் விரும்பலை, நம்ம வேறு மனுஷனாய் மாறணும். சவுலை தேவன் வேறு மனுஷனாய் மாற்றினார். ஆமாம் இல்லைங்களா? நம்ம பழைய மனுஷனை ஒழுத்து விட்டு புதிய மனுஷனாக இருக்கணும். நான் என்ன சொன்னேன், பிள்ளைங்க இருக்கிற மட்டும்தான் பின்னாடி உட்காரணும், மற்றவங்கெல்லாம் எங்கே வர சொன்னேன், வாங்க முன்னாடி வந்துடுங்க. சின்ன பிள்ளைங்க வச்சுருக்க பேரண்ட்ஸ் மட்டும் அங்கே உட்காருங்க, பெரியவங்க முன்னாடி வாங்க, சரிங்களா? பெஞ்சில் வந்து உட்காருங்க. சரி, இப்போ தோமா என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? ட்வின்ஸ்னு அர்த்தம், சரிங்களா? ட்வின்ஸ்னால் நீங்கள் ட்வின்ஸ் நினச்சிக்க போகிறீங்க, ட்வின்ஸ்னு பைபிளில் எங்கேயும் இல்லை. ஏன் அவரை அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன அடையாளம் பார்க்கும்போது, அவர்கிட்ட 2 சுபாவம் இருந்துச்சான். என்ன சுபாவம் இருந்துச்சு? அவர்கிட்ட 2 சுபாவம் இருந்துச்சு. ஒன்று சந்தேகம், 2வது விசுவாசம். அதனால்தான் ட்வின்னு பேர். என்னது? 2 பேர்லாம், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் மைண்டடாக இருப்பாங்க. நடக்குமோ நடக்காதோ, வருமோ வராதோ. வசனம் சொல்லுது, நீ சந்தேகப்பட்டனா கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறியான். சந்தேகப்படுறவன் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதான். இப்படி சந்தேகமாக இருந்த இந்த தோமாவை விசுவாசமுள்ளவராய் மாற்றவர் தான் இயேசு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் சத்தமாக ஒரு சொல்ல முடியும்? நம்ம ஒரு நாள் அப்படி தான் சந்தேக பேர் வழியாக இருந்தோம். எந்தெந்த காரியத்தை சந்தேகப்பட்டப்போ நமக்கு தெரியும். ஆனால் சந்தேகப்படுகிற நம்மை இன்னைக்கு விசுவாச சந்ததியாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறாரு. ஆமாம் இல்லைங்களா? அப்போ தோமா என்ற பேருக்கு 2 சுபாவங்கள் இருக்குது. என்ன? ஒன்று டவுட்டு, 2வது விசுவாசம். இப்படி இருக்கக்கூடாது, சரிங்களா? 2 நினைவாக குந்தி நடக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால், பாகால் தெய்வமானால், இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றி இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லைங்களா? இந்த 2 மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா? பாம்பு கூட 2 நாக்கு இருக்கும். இந்த 2 நாக்கு இருந்தாலே ரிஸ்க்கு தான். ஒரு வாய் ஒரு நாக்கு. ஆனால் ஏசப்பா சொன்னார், நீங்கள் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவாயினார். எந்த இடத்துல என்ன பேசுன்றது ஞானத்தை குறித்து தான் பேசுன தவிர வேறு விதத்தை சொல்ல ஏசப்பா சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க டவுட்டிங் தாமஸ். இவர் பேர் என்னது? டவுட்டிங் தாமஸ். எப்போவுமே சந்தேகம். நமக்கு லைட்டாக ஒட்டுக்கிச்சு போட்டுருக்கு தமிழ்நாட்டில். ஆமாம் இல்லைங்களா? கன்னியாகுமரி பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது? கன்னியாகுமரி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் இருக்குது. நமக்கு எதுக்கு அதெல்லாம் ஆகிறது பார்க்கலாம். ஆமாண்ணே இல்லைங்களா? தோமா ஏன் வந்தார்? அவரும் எதுக்கோ வந்தார். கண்டிப்பாகவே வரலாறு தெரிஞ்சுக்கணும். சிலவற்றை தெரிந்து கொண்டால் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ என்ன பாருங்கள், இன்றைக்கி கொடுக்குற வார்த்தை வந்து யாருக்கோ இல்லை, உங்களுக்கு எதுவும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. சரி, இந்த தோமா பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19 நம்ம நான் உங்களுக்கு ஒரு வருஷம் வாசிங்க, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போய்டுறேன். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இதுக்கப்புறம் நமக்கு தெரியும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அவங்க மேலே பரிசுத்த ஆவியை ஊதுறாரா இல்லைங்களா? நீங்கள் ஊதுறது ஞாபகம் வந்தோடனே என்ன எங்கே போயிடணும்? ஆதி ஆகமத்தில் ஆதாமுடைய மூக்கில் ஊதுனார். நீங்கள் அங்கே போயிடணும், சரிங்களா? ஊதி பரிசுத்த ஆவியை பெற்று வேறு எதுவும் சொல்ல அவர்
2 சூட்கேஸ் பணம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்ல, 10 ஏக்கர் நஞ்சையும் 20 ஏக்கர் புஞ்சையும் பெற்றுக்க சொல்ல, ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்க சொன்னார். சரிங்களா? ஆமாண்ணா இல்லைங்களா? தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறனா அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும், 1000 ஆழங்கள் இருக்கும். அப்போ ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் சார். ஆதியில் ஆதாமுக்கு ஊதினவர் இங்கே ஊதுறாரு. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இப்போ உள்ள ரூமில்? யூதர்களுக்கு பயந்துருந்தாங்களாம். ஏன்னா இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தினா அவங்கள அடித்து பெண்ணுன்னு சொல்லி சில சட்டங்களை ஏற்படுத்தினாங்க. இப்போ பயந்து போய் ரூமை கதவை மூடிருக்காங்க. மூடின வீட்டில் ஏசப்பா வருவாரா? நீங்கள் கதவையே திறக்கலனா கூட உங்கள் இதய கதவை உள்ளே வர அவரால் முடியும். கர்த்தர் என்ன பண்ணுவோம்? கதவை திறந்து வைக்கணும். ஆமாம் இல்லைங்களா? நம்ம திறக்கலனா கூட அவர் வந்துடுவார். உள்ளே வந்து பேச வேண்டியதை பேசிட்டு அவர் போயிடுவார். இப்போ உள்ளே வந்துட்டார். எப்படி இப்போ வந்தார்? உள்ளே மூடப்பட்ட கதவை வருவாரா? வருவார். எக்கால சத்தம் துணிக்கும். சரி, கர்த்தர் நல்லவர். இப்படி தான் துணிக்கும் ஒரு நாள், கடைசி எக்காலம் துணிக்கும். கர்த்தர் நல்லவர். சரி, ரைட். இப்போ இந்த ரூமில் வந்துட்டு ஏசப்பா முதல்ல அவங்களுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணார். அப்போ தோமா எங்கே போனார்? போன வாரம் நம்ம செய்தியில் பார்த்தோம். யார் எங்கே போனது? கிளியோப்பா எங்கே போனார்? 8 மைல் 7 மைல் தாண்டி போயிட்டார். அன்றைக்கே பாருங்கள், சிலுவையில் அவரை அரைஞ்சி அவர் உயிர் தெளிந்த அந்த 3 நாள் கழித்து எங்கே போயிட்டார் அவர்? 2 பேரும். 2 பேரில் ஒருத்தர் பேர் கிளியோப்பா. சரிங்களா? ரைட். இப்போ இவர் எங்கே போனார்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி டவுட்டு. அவள் தான் முடிஞ்சு கதை. அவள் தான் போயிட்டார். அவர் சேர்ந்துட்டார். அவர் பாடு நிம்மதி. நம்ம இருந்து இவங்க பாரு 10 பேர் கதவு மூடினு உள்ளே பயந்து உட்காந்து. அப்படி பயந்து இருக்க எனக்கு பிடிக்காது. நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ஊருக்குள்ளே இருக்க மாட்டேன், ஊரை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு ஓட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சில பேர்லாம் பிரச்சனைனா அந்த இடத்துல நிற்கவே மாட்டாங்க. ஆமாம் இல்லைங்களா? எங்கடா போனேன்? தண்ணி குடிச்சிட்டு வந்தேனே, எல்லாம் முடிஞ்சப்புறம் வருவாங்க. அப்படி தான் இவர் என்ன பண்ணிட்டாரு? பிரச்சனைன்றப்ப ஓட்டிருக்காரு. சரி, இப்போ இதெல்லாம் நடக்குது. தேவன் வந்தார், பரிசுத்த ஆவி ஊதினார், போயிட்டார். அதுக்கப்புறம் தேவன் வந்தாருன்னு சொன்னப்போ இந்த தோமாவுடைய செயல் பாருங்கள். அது 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் அவருடைய விழாவிலையும் கையை வச்சு பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொன்னார். 25 இருக்கும். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு, ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். விரலை வந்து ஓட்டில் விடுவேன், விழாவில் கையை விடுவேன் உள்ள. இப்படி பார்த்தா தான் நம்புவானார். எவ்வளோ ஒரு நம்பிக்கையுள்ள மனுஷன். விசுவாசமானது நம்பப்பட்ட உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஏசப்பாவை பார்த்தேன்னு 10 பேர் சொல்கிறாங்க. இந்த 10 பேர் சொல்லியும் நம்பலை. யார்? அதனால தான் ஒரு தோமா. ஆமாம் இல்லைங்களா? தோமா. சரி, வந்துடலாம். இப்போ இப்படி சொல்லிட்டாருங்களா? சொல்லிட்டாரு. இப்போ ஏன் ஏசப்பா வந்து உயிரோடு எழுந்திருக்கணும்? இப்போ அவருடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்டதில்ல. இப்போ நல்லா ஒன்று பாருங்கள். ஏசப்பாவை அடக்கம் செஞ்சு எத்தனை நாள் உயிர் தெழுந்தார்? எத்தனை நாள்? 3ஆம் நாள் எழுதிட்டாருங்களா? ஏன் அப்படின்னா யூதர்களுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா 3 நாள் வரைக்கும் உயிர் தெழுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2 நாள் கழித்து நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்ம எழுப்புவார் அப்படின்னு ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அந்த ஒரு நம்பிக்கையில் எழுந்து உயிரோடு இருப்பாங்க, அந்த சரீரம் அழுகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்டுடைய சரீரம் பார்த்தா 4 நாள் ஆகிடுச்சு. அதனால தான் மார்த்தாள் சொன்னாங்க, நாருமே ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க 4ஆவது நாள். இப்போ இவர் 3ஆம் நாளில் உயிர் எழுந்தாருங்களா? ஏன் அப்படின்னா ஏசப்பா நினச்சாருன்னா அழுகி போய் வெடிச்சு போன சரீரத்தையும் எழுப்புவார். புரியுதுங்களா? நல்லா இருக்கிறப்ப அவரும் எழுந்திருப்பார். அதை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் நான் அதிகாரம் பெற்றுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இவருடைய சரீரம் அழுகிறதுக்கு முன்பதாகவே அவர் உயிர் தெழுந்திருப்பார்ன்ற வசனம் இருக்குது பைபிளில். அப்படி உயிர் தெழுந்த இயேசு தான் காட்சி கொடுத்தார். வாசிங்க, சங்கீதம்
16:10 சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண வெட்டீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அழிவைனா இந்த சரீரத்துக்கு அழிவு வராது, அழிவு வருவதற்கு முன்பதாகவே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அப்போ கணக்கு வச்சுக்கோங்க, 4 நாள் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? நாரும். அப்போ 3 நாளில் நம்ம உயிரோடு எழும்பப்படும். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, இதை 3 நாளுக்குள்ளே கட்டுவேன் அப்படின்னாரு. ஆமாம் இல்லைங்களா? இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஏசப்பா உயிர் தெழுந்து இப்போ 2000 ஆண்டுகள் முடிய போகுது. 2 நாள் கழித்து நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்ம உயிரோடு எழுப்புவார் சொல்கிறார். தேவனுடைய பார்வைக்கு 1000 வருஷம் ஒரு நாள். இப்போ 2000 வருஷம் 2 நாள் முடிய போகுது. முடிஞ்சுன்னா கர்த்தர் நம்மை 2 நாள் கழித்து நம்மை முதல்ல உயிர் வரணும், அப்புறம் தான் எழுப்புவார். ஆமனே இல்லைங்களா? அல்லேலூயா. சரி, இப்போ வந்துடலாம். இன்றைக்கி கணக்கு பார்த்தீங்கன்னா அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கி 8ஆவது நாள். ஆமனே இல்லைங்களா? இன்றைக்கி எத்தனாவது நாள்? இன்றைக்கி 8ஆவது நாள். போன ஞாயிற்றுக்கிழமை 1ஆவது நாள்னா இன்றைக்கி 8ஆவது நாள். இந்த நாளில் தான் தோமாவுக்கு கர்த்தர் காட்சி கொடுக்குறாரு மறுபடியும். ஏன் 8 நாள் அப்படின்னா, 8 என்பது புதிய துவக்கத்தை குறிக்கும். 7 முடிஞ்சு 8 அப்படின்னா நியூ பிகினிங். சரிங்களா? இப்படி இந்த 11 பேர் இருக்கும் பொழுது ஏசப்பா மறுபடியும் வந்து காட்சி கொடுத்து, ஆமாண்ணா. சரி, நம்ம அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போய்ட்டேன். நம்ம எப்பவுமே ஏசப்பா சிலுவையில் தோமாவை நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. 20ஆம் அதிகாரம் 26 நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ யாருக்காக வந்திருக்கிறாரு 8 நாள் கழிச்சு? 8ஆவது நாள் தோமாக்காக தான் வந்திருக்கிறாரு. தோமா சொன்ன வார்த்தை சீஷர்கள் மறந்துருப்பாங்க, ஏசப்பா மறக்க மாட்டார். அப்படி தான் நம்ம பேசுகிற வார்த்தை யாருன்னா மறந்துடலாம், தேவன் மறக்க மாட்டார். நம்ம விசுவாசத்தில் பேசுகிறோமோ அவிசுவாசத்தில் பேசுகிறோமோ, என்ன நீங்கள் சொன்னாலும், நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னாலும் தான் கேட்பார், நீங்கள் நம்பிக்கையில் சொன்னாலும் அதை கேட்பார். ஆமாம் இல்லைங்களா? தேவன் எல்லாம் எடுத்துருக்கிறார். இங்கே இருக்கிறார், பார்க்குறீங்களா? அவரை இருக்கார். பார்க்க முடியுதா? அவரை பார்க்க முடியுதா? ஆவியான தேவனுக்கு ஆமாம் இல்லைங்களா? அப்போ தேவனை பார்க்கணுன்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அதனால தான் முதல்ல வந்து 3 பாட்டு பாடு, கண்ணை மூடு, ஆராதி. ஏன் சொல்கிறது? உன்னை ஆவிக்குரிய நிலையில் கொண்டு வர்றதுக்காக தான். நீ தேவ வார்த்தையை மாம்சத்தில் பார்க்க முடியாது, ஆவியான தேவனை நீ ஆவியில் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சிம்பிளாக உட்காந்து எத்தனை வாரங்கள் போனாலும் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்காது. உனக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும்னா நீ ஆவியினால் நிரப்பப்படணும். அதனால தான் ஏசப்பா ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள் சொன்னார். இவ 10 பேர் தான் இருக்கிறாங்க, இந்த ஆளுக்கு இல்லை. யாரும் இல்லை, தோமா இல்லை ஊதும்போது. இப்போ இவருக்கு பரிசுத்தாவி இருக்கா இல்லையா? நிலவன் பாருங்கள். ஏசப்பா ஊதிட்டு நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீங்களோ, அதனால தான் இன்றைக்கி தேவனுடைய ஊழியக்காரருக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீங்களோ பாவங்களை மன்னிப்பேன்னாரு. ஆண்டவரே, பாவ கட்டு உடையட்டும், சாப கட்டு உடையட்டும் அப்படின்னும் போது உடையும். ஏன்னா அது கொடுத்த அத்தாரிட்டி அவர். சரி, எப்பவுமே நம்ம சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் தான் நம்ம நிறைவேற்றி கேட்டிருக்கோம். ஏசப்பா உயிர் தெளிந்து பேசின வார்த்தைகள் நமக்கு எதாவது ரிமைண்ட் இருக்கா? ஏசப்பா உயிர் தெளிந்த பிறகு சில நபர் எடுத்து சில வார்த்தைகளை பேசினார். ஆமாம் இல்லைங்களா? இன்றைக்கி அதை பார்த்துட்டு நம்ம தோமா கிட்ட வந்துடலாம். தோமா கிட்டையும் பேசினார். தோமா கிட்ட என்ன பேசினார் நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் பேசின ஒரு வார்த்தை, மரியாளே ஏன் அழுகிறாரு. அதுக்கப்புறம் தோட்டக்காரனாக பேசினார். ஆனால் உயிர்த்து அவர் தம்மை வெளிப்படுத்தின பிறகு, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவின் இடத்துல, முதல் வார்த்தை. ஆமாம் இல்லைங்களா? தொடாத. ஏன் தொடவான்னு சொன்னார்? சரி, அது ஒரு ரகசியங்கள் நம்ம நேரம் பத்தாது. முதல்ல தொடாதே அப்படின்னாரு. சரி, 2வது வார்த்தை ஆண்டவர் பேசினது, ஏன் ஆள்ற அப்படின்னாரு. அது முன்னாடி பேசுறார், ஏன் ஆள்ற. நல்லா பாருங்க, உயிர் தெழுந்த இயேசு நமக்காய் பேசினது அழாத. இருக்கா இல்லைங்களா? பைபிள் அங்கே தான் இருக்குது. 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லிருக்காரு?
இயேசு அவளை பார்த்து, ஆ. ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? என்ன சொன்னாரு? முதல் வார்த்தை என்னது? இயேசு அவளை நோக்கி, ஏன் அழுற? ஒருவேளை நம்ம பிரச்சனை நினச்சி அழுதுட்டு இருக்கிறோமா? யாருக்கிட்ட சொல்கிறதுனா, நீ சொல்கிறத கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார், ஆனால் உங்களுக்கு தான் சொல்ல தெரியல. சரிங்களா? பிரச்சனையை பார்த்து புலம்புறமே தவிர, ஆனால் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் உண்டாக்குற ஏசப்பா கிட்ட அதை சொல்கிறது இல்லை. கண்ட நபர்கிட்ட சொல்லி சொல்லி நம்ம நேரத்தையும் நம்முடைய பலத்தை வீணாக்கிறத ஏசப்பா கிட்ட சொல்லணும். ஏசப்பா சொல்கிற முதல் வார்த்தை அழாத. அவர் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அம்மா அழுறாங்க. யாரை நினச்சி? ஏசப்பாவை நினச்சி. எவ்வளோ உதவி செஞ்சார் ஏசப்பா எனக்காக. இன்றைக்கி அவர் இல்லை. சரி, அவர் மறிச்சார், பரவாயில்ல, அவர் சரீரத்தை தூக்கின்னு போயிட்டாங்களே அப்படின்னு அழுதப்ப ஏசப்பா சொன்னார் அழாத. முதல் வார்த்தை என்னது? அழாத. அதுக்கப்புறம் ஸ்திரீயே, நான் எங்கே போல? பிதாவின் இடத்துல போகலன்னு சொல்லிட்டு. அடுத்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும்போது, அவர்கள் அவருடைய சீஷருக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். முதல் வார்த்தை அழாத. ரெண்டாவது வார்த்தை பயப்படாத. இது நமக்கு. சரிங்களா? முதல்ல அழாத. எதை குறித்து அழாத? நான் எழுந்துட்டேன். ரெண்டாவது பயப்படாத. இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் பயம் இருக்குது? பயம் இருக்கா இல்லைங்களா? பயம் இல்லாத நபர் யாருமே இல்லை. அப்போ ஏசப்பா உங்களுக்கு சொல்கிற வார்த்தை பயப்படாத. சரி, பயப்பட சொன்னாருங்களா? மூணாவது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனமும் 31ஆம் வசனமும் வாசிங்க. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன். இல்ல, லூக்கா 23:16. 16 24 சார், 24:16. நான் 23 சொல்லிட்டேன். 24:16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஏசப்பான்னு தெரியல அவங்களுக்கு. இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு எது ஏசப்பா, யார் ஏசப்பான்னு தெரியல. சரி, எது தேவனுடைய வார்த்தை என்று தெரியல. அப்போ கண்களுக்கு மறைவா இருக்கு. அடுத்த 31ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். எப்ப அப்படின்னா, தேவன் உபதேசித்த பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. மூணாவது அவர் பேச வார்த்தைன்னா, பைபிள்லேருந்து நிறைய வசனங்கள் பேசி அவங்களுக்கு தீர்க்க தரிசனங்களையும் எல்லாம் சொன்னார். நிறைய பேசியிருக்காரு. இது யார் கூட பேசினார்? கிலேப்பா. யார் கூட? கிலேயப்பா கிட்ட பேசினார். எப்படிடா ஏசப்பா 8 மைல் தூரம் டக்குன்னு போயிட்டாரு? யோசிப்பீங்களே. கிலேயப்பா நடந்து போகிறதுக்கு நேரம் இருக்கும், இவர் எப்படி அங்கே போனார்? ஆமாம் இல்லைங்களா? இப்போ மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, முதல்ல அழாத, ரெண்டாவது பயப்படாத, மூணாவது கண்ணை திறந்தார். இன்றைக்கி நிறைய பேருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சரி, தேவனை பார்க்கக்கூடாதுக்கு உலக ஆசைகள், உலக பொருள், 4 காசு பார்த்தோன்னா கர்த்தரை மறந்துடுவோம். ஆமாமா இல்லைங்களா? முதல்ல மறைஞ்சி போகிறது யாருன்னா ஏசப்பா. ஆமாமா இல்லைங்களா? என்றைக்கு ஏசப்பா மறக்காதீங்க. உனக்கு பலத்தை கொடுத்து, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து உன்னை நடத்துறது ஏசப்பா. அவரை மறக்காத. ஆமான்னு இல்லைங்களா? அப்புறம் எப்போ தான் திறக்கப்படணும்? இந்த மாதிரி வசனத்தை சொன்னால் தான் கண்ணு திறக்கப்படும். ஆமான்னு இல்லைங்களா? அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்பொழுது அவங்க கண்ணு திறந்துச்சான். எப்பயுமே பாருங்கள், வசனத்தை பிட்டு நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்கள் கண்ணு திறக்கப்படும். அது வரைக்கும் கண்ணு திறக்கப்படாது. ஆமான்னு இல்லைங்களா? சரி, 4வது வார்த்தை யோவான் 20ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும்போது, இருங்க 4 அதில் லூக்கா 23-24 பேதுருவை பார்த்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்ன பேசினார் இல்லை. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லூக்கா 23:34 பேதுருவை பார்த்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பேசினாருன்னு பைபிளில் மென்ஷன் ஆகலை. சரி, 24:34. சரி 24:34 லூக்கா. சரிங்களா? நான் 23 போட்டுச்சிட்டேங்க. சரி, அடுத்து யோவான் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 19 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமாதானம் அப்படின்றார். அந்த 19-20. அப்போ 4வது வார்த்தை என்ன பேசியிருக்காரு? முதல் வார்த்தை என்னது?
முதல்ல வந்து அழாத, ரெண்டாவது பயப்படாத, மூணாவது அப்பத்தை பிட்டு கண்ணு திறந்தார், நாலாவது சமாதானம். ஆமென் இல்லை? இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை. ஆமென் இல்லைங்களா? குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் குழம்பி கொண்டிருக்கும்போது ஏசப்பா வந்து என்ன சொல்லுவார்? உனக்கு சமாதானம். யாருக்கு சமாதானம் வேணுமோ அவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, கர்த்தர் நல்லவரா இல்லைங்களா? ஆமென். ஏற்ற வேலை நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நடத்துகிறவர். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 26-29 வாசிக்கும் போது தோமாவை பார்த்து அவிசுவாசியாக இராமல், நீங்கள் அடுத்து வாசிங்க சொல்லலாம், அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாய் இரு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவிசுவாசமாக இருக்காதராப்பா தம்பி தோமா, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு சொன்னார். அவர் பேசின வார்த்தைகள் இவெல்லாம் ரெக்கார்டு. அவிசுவாசமாக இராத இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் முதல்ல என்ன வரும்? பயம் வரும். பயத்தை எடுத்து போடுற ஏசப்பா தான். பயம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் என்ன வரும்? தண்ணி வரும். கண்ணில் தண்ணி வந்தால் என்ன வரும்? என்ன வரும்? தூக்கம் வரும். தூக்கம் வந்தால் கண் திறக்கணும்ல. அப்படி பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் கண் சொருகி போனவங்களுக்கு கர்த்தர் கண் திறந்து சமாதானத்தை கொடுக்குறவர் தான் ஏசப்பா. சத்தமாக ஒரு அல்லே சொல்லுவோமா? நல்லா சத்தமா தூங்குறவங்களாம் ஒரு அல்லே சொல்லுங்களேன். ரைட், கர்த்தர் நல்லவர். இப்படியே அது சிரிக்கிறீங்களே, சிரிங்க. மகளின மரியாதை விட நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க. ஆமாண்ணே இல்லைங்களா? சோகமாக இருக்காதீங்க. சரி, இப்போ தோமாவை பார்த்து என்ன சொன்னார்? நீ அவிசுவாசியாராமல் விசுவாசம்னார். இது தேவன் சொல்கிற வார்த்தை. அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தை மத்தேயு 28 அது சொல்லப்பட்டிருக்கு, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி அப்படின்னாரு, சொல்லுனாரு. சொல்கிறோமா? சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் யாருக்கு ஐயோ? அது பாஸ்டருக்கு, பாஸ்டர் அம்மாவுக்கு, அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நெருக்கமாக இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. உங்கள் எல்லார் மேல் விழுந்த கடமை. நீங்கள் ஏசப்பா பற்றி சொல்லி ஆத்துமாக்களை சந்திக்கலைன்னா அவர் வருகை நாளில் ஐயோ. அவருடைய பிரதான கட்டளைகளில் பரத்துக்கு போகும்போது இது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். ஆமாம் இல்லைங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்க? போகலாமா பயணம் போகலாமா சுவிசேஷம் சொல்ல. பாட்டெலாம் நல்லா தான் பாடுவோம், அதுக்கெல்லாம் நம்ம கம்மியே கிடையாது. எத்தனை வாட்டி போயிருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் அழைச்சிட்டு போனதான் இருக்குது. என்ன பண்ணுறது? தனியாக போக பழகுங்க. சொல்லுங்கள் ஏசப்பா பற்றி. போய் சொல்லுங்கள், ஏசப்பா பற்றி சொல்லுங்கள். உன் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை சொல்லுங்கள். ஒரு ஆத்துமாவது ஆதாயம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் ஐயோன்ற வார்த்தை வந்துட போகுது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வருக ரொம்ப ரொம்ப கிட்ட. சரிங்களா? ஆமாண்ணா இல்லைங்களா? சரி, இங்கே சொல்ல சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு காட்சி கொடுத்தார் என்று 1 கொரிந்தியர் 15:6 இதோ வாசிக்க. 1 கொரிந்தியர் 15:6. 1 கொரிந்தியர் 15:6. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்கள். யாருங்க இந்த 500 பேர்? யார் 500 பேர்? யார்? ஏசப்பா உயிர் தெழுந்தார்ல, ஒவ்வொரு தடவை காட்சி கொடுத்தாரு. அதில் காட்சி கொடுத்து ஒரு 500 பேர் காட்சி கொடுத்தாராம். இந்த 500 பேர் யார் நினைக்கிறீங்க? ஏசப்பாவுக்கு 500க்கு மேற்பட்ட சீஷர்கள் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. எத்தனை சீஷர் இருந்தாங்களா? 500க்கு மேற்பட்டவர்கள். இப்போ ஏசப்பா உயிர் தெழுந்தார் பார்த்தீங்களா? ஏசப்பா உயிர் தெழுந்தப்ப நிறைய கலர்லாம் ஓப்பன் பண்ணிச்சு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யார் கலரை நினைக்கிறீங்க நீங்கள்? யார் கலரை? யார் முதல்ல மண்ணில் போட்டு புதைச்சது யாரை? காயின் புதைச்சாரு ஆபேல. அப்போ யார் தான் முதல்ல எழுந்தது? அவருக்கு கலரை இல்லைனா கூட பரவாயில்ல, மண்ணில் போட்டு புதைச்சாலே எழுந்திருப்பார். ஆமாம் இல்லை? இப்போ தாவீதுடைய கலரை பிறந்திருக்குமா? மக்பேலா குகை பிறந்திருக்குமா? அப்போ ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு நல்லா பாருங்க. ஏசப்பா வந்து உயிரை விடும்போது பிதாவே என் கையில் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னப்போ சில விஷயங்கள் நடந்ததாங்க. என்ன காரணம் இருந்துச்சு? ஒன்று, திரைச்சிலை மேலிருந்து கீழே கிழிஞ்சது. அப்புறம் பூமி அதிர்ந்தது.
அப்புறமா கண்மலை வெடிச்சுது, அதுக்கப்புறம் அவன் உயிர்த்த பிறகு இங்கே சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இவங்கெல்லாம் யாருக்கு தான் காட்சி கொடுத்தாங்களாம்? பரிசுத்தம்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஏசப்பா உயிர்த்த பிறகு சில நபர்கள் உயிர் தெரிந்திருக்கிறாங்க, அவங்க காட்சி கொடுத்துருக்குறாங்க அந்த எருசலேம் பட்டணத்தில். சரி, இப்போ வந்துடலாம். இப்போ அப்புறம் யாக்கோபுக்கு காட்சி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 1 கொரிந்தியர் 15:7 பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின் அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். இப்போ யாக்கோபு, இந்த யாக்கோபு யார் நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த யாக்கோபு யார்? அப்போஸ்தலர் யாக்கோபு வேற, யோவான் யாக்கோபு. இந்த அப்போஸ்தலர் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? வெறும் யாக்கோபுன்னு வந்தால் வேற. இங்கே யாக்கோபு பின்பு அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவர் யாருன்னா, அவங்க கூட பிறந்தவங்களே ஏசப்பாவை நம்பலை. தெரியுங்களா? கூட பிறந்த என்ன பண்ணல? ஏசப்பாவை நம்பலை. சரி, சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் பேசியிருப்பாங்க, கூட பிறந்தவங்க நம்புறேங்க. சரி, இப்படி அவர் உயிர்த்திலேருந்து ஒவ்வொரு வார்த்தைகளை ஏசப்பா பேசிகிட்டே வந்தார். பேசுகிறத மிக மிக முக்கியமான வார்த்தை அழாத, பயப்படாத, கண்ணை திறக்கிறேன், அதுக்கப்புறம் அவிசுவாசமாக இல்லாமல் விசுவாசமாக இரு, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனார். உண்மை இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் கர்த்தர் பேசுகிறார். சரி, இப்போ வந்துடலாம். இந்த தோமா ஒரு எப்படின்னா ஒரு சந்தேகமாக இருக்க ஒரு டபுள் மைண்டட் பர்சன். யார் தோமா? டபுள் மைண்டட் ட்வின்ஸு. சரி, யோவான் 11:16 அவருடைய சுபாவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டு பாருங்க. யோவான் 11. அப்பொழுது என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. ஏசப்பா கூட இருந்து என்ன வார்த்தை? மரிக்கும்படி. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். என்ன சம்பவம் இது? லாஸ்தருவை உயிரோடு எழுப்புகிறதான ஒரு சம்பவம். அப்போ போகிறேன்னா அவரை அதுக்கு முன்னாடி கல்லெடுத்து அடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க தனியாக இருக்கும்பொழுது இது சொல்லும்போது நம்ம போகலாம், அவர் சாவது இல்லாமல் நம்மளையும் கொள்றதுக்கு கூட்டின்னு போவார், வா. எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பாக்காக உயிரை விட்டேன்னா அவர் எழுப்ப வல்லவராக இருக்கிறாரு. ஆமேனா இல்லைங்களா? அப்போ இந்த நபருக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, டவுட்டபிள் பர்சன். சரி, இப்போ வந்துடலாம். யோவான் 20:26 நீங்க கடகடன்னு வாசிங்க, நான் டக்கடக்கன்னு சொல்லிட்டே வரேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தார். தோமாவும் இருக்காரு. அன்னைக்கு தோமா இல்லை, இன்னைக்கு தோமா இருக்காரு. இன்னைக்கு இந்த நாள் வச்சுக்கோங்க, இன்னைக்கு தோமா இருக்காரு. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று எங்க நிற்கிறாரு? அவர் எப்போ வந்தாலும் நடுவில் நிற்பார். இப்போ நடுவில் இருக்கிறார் ஏசப்பா. எங்கே இருக்காரு? அங்கே நிற்கிறாரு. ரெண்டாவது நமக்கு நடுவது நம்ம ஹார்ட் தான் நடுவாக இருக்கும். இங்கே இருப்பார் ஏசப்பா. சரி, நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். மறுபடியும் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரு. பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி. நீங்க நல்லா பாருங்க, பாயிண்ட்டை வாட்ச் அவுட் பண்ணும். யார் என்ன பேசுனாங்களோ அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கும்படியாக உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே எங்கே போகுது? நேரம் தோமாக்கு போகுது. நேரம் யார் என்ன பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பதில் கொடுக்க ஏசப்பா வல்லவராக இருக்கிறாரு. அவர் இருந்தால் மட்டும் இல்லை, இல்லைன்னா கூட கரெக்டாக கண்டுபிடிப்பார். ஆமாங்களா? தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். இதனா அவர் தோமா சொன்னது. நான் விரலை நீட்டி உள்ள அந்த ஓட்டலை கையை வச்சாதான் நம்புவேன் அப்படின்னாரு. எவ்வளோ ஒரு விசுவாசம். ஆமாம் இல்லைங்களா? சரி, நம்மலாம் வந்து நடந்து பார்த்தா தான் விசுவாசமா? நான் என்ன சொல்கிறேன்னா, பார்க்குறத நம்புறது என்னங்க விசுவாசம்? நீ காணாத நம்பு, அதுதான் விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறேன்னு பாக்கியவான் ஏசப்பா சொன்னார். விசுவாசம் என்ன தெரியுங்களா? இப்போ பரலோகம் இருக்குது, நீங்கள் நான் பார்த்தோமா? ஏசப்பா ஒரு வீட்டை ரெடி பண்ணுறனாரு, நீங்கள் நான் பார்த்தோமா? ஆனால் இன்றைக்கி பரிசுத்தமாய் வாழ்ந்து ஏசப்பாக்காக என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் இவ்வளோ பாவங்கள் மத்தியில் நம்ம ஒழுங்காக வாழணுன்றதை ஒரு நிர்ணயம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன் தெரியுமா? காணாத பரலோகத்துக்கு போவோன்ற ஒரு நம்பிக்கை. பார்த்தீங்களா பரலோகத்தை? யோவானுக்காவது தரிசனத்தில் காண்பிச்சார். நீங்களும் நானும் பார்க்காம இன்றைக்கி நம்புகிறோம். நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களா? நம்பினா தான் விசுவாசம். ஆபிரகாம் அழைச்சப்ப கானான் தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பிள்ளைங்க பிறக்கும்னு தெரியாது, பெரிய ஜாதி ஆவார்னு தெரியாது. ஆனால் நம்பி வந்தார். நம்பி வந்தோரை நட்டாற்றில் விடுகிறவர் அல்ல, அவரை நடத்துகிறவர் தான் தேவன். இப்போ இவர் சொல்ல, நான் விரலை விடுவேன்னா வா விடு, விரலை கையை விடுறேன்னு சொன்னல,
கையையும் விடு அப்படின்னாரு. நல்லா பாருங்க, ஏசப்பா இப்போ எப்போ எந்த சரீரத்தை வந்திருக்கிறாரு? இப்போ ஏசப்பா வந்து சாப்பிடலன்னா கூட என்ன சொல்லுவாங்க, சும்மா சொல்கிறாங்க, அதனால் சாப்பிட்டு காமிச்சார். அவருடைய சரீரத்திற்கு அழிவு இல்லை என்பதை உறுதிப்படுத்தும்படியாக மீனை சாப்பிட்டாரு, அப்பத்தை சாப்பிட்டாரு, அப்புறம் தேனை சாப்பிட்டாரா? சாப்பிட்டு காமிச்சார். சரிங்களா? ஒரு ஆவி சாப்பிடாது இப்படிலாம், ஆனால் மனுஷ சரீரம் சாப்பிடும். அப்போ தூதர்கள் ஒன்றும் உணவான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு. சரிங்களா? நமக்கு 2 ஆகாரம் இருக்குது. ஏசப்பா கிட்ட வந்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சல் அடைவோமா. வெளியவும் சாப்பாடு கொடுப்பாரு, உள்ளவும் வசனத்தை கொடுப்பார். ஆமாம் இல்லைங்களா? சரி, இப்போ விரலை விடு, கையை போடு அப்படின்னாரு. நல்லா பாருங்களேன், நீங்கள் ஒரு நல்லா ஒன்று யோசிக்கணும். விரலை விடுனா இந்த ஓட்டை சின்னது சின்னது, விரல். கையை விடுனா அங்கே என்ன இருக்குது? ஓட்டை. கை உள்ளே போடுறதுக்கு ஒரு ஓட்டை இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? ஓட்டை இருக்குது. அப்போ இதெல்லாம் யாருக்காக வாங்கினார்? அவருக்காக இல்லை, நாம் ரட்சிக்கப்பட. ஆனால் நமக்கு தான் என்ன இல்லை, அவர் செஞ்ச தியாகங்களை மறந்து போயிடும். மறக்கக்கூடாது. ஆமாம் இல்லைங்களா? மறக்கவே கூடாது. இப்போ இந்த தோமா என்ன பண்ணார்? மறந்துட்டு எங்கேயோ போயிட்டார். அந்த தோமாவுக்காகவே மறுபடியும் வந்தார். 8ஆம் நாளில் வந்தார். வந்து உன் கையை இங்கே நீட்டு, உன் விரலை நீட்டி இதில் போடு, கையை நீட்டி விழாவில் போடுனாரு. வாசிங்க அடுத்த வாசம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். ஏன் சொன்னாரு? ஏன் தோமா அந்த வார்த்தை சொன்னாரு? ஏன் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அது வரைக்கும் சொல்லாத ஒரு என் ஆண்டவரே, மை லார்ட் அண்ட் மை காட் அப்படின்னாரு. என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னாரு. அப்போ அவர் அங்கே வந்திருக்கிறது யாரு? மாம்சத்தில் வந்தவர் யாரு? தேவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமாம் இல்லைங்களா? இப்போ பார்த்துட்டாரு. ஐயோ, வந்து நின்ன உடனே கையை காமிக்கிறாரு, ட்ரெஸ் அப்படி விலக்கி விழாவை காமிக்கிறாரு. பாரு, நீ இதனை கேட்ட, நீ கேட்டதுக்கு பதில் கை வை அப்படின்னா அவர் கையை வைக்கல. அடுத்த வார்த்தை, அதற்கு இயேசு, தோமா பேசுனது, என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? ஒரு 2 வாசனம் வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வாசனம். தானியேல் 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அப்ப இவரு அழிவு இல்லைன்னா இவர் யாரு? இவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற தேவன் என்று தான் அங்கே அந்த வார்த்தையை சொன்னார். ஆமாம் இல்லைங்களா? இன்னொரு வசனம் இருக்குது, நீங்கள் வீட்டில் வாசிக்கோங்க. தானியேல் 12:7 என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற பேரில் ஆணைகிட்ட சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு மேலே புதிய ஏற்பாட்டில், இது பழைய ஏற்பாடு தானே நீங்கள் நினைப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நித்தியமும் அழிவில்லாமையும் தரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. சரி, நித்தியமும் அழியாமையும். இப்ப நித்தியமா இருக்கிறவர் இவர், அழியாம வந்திருக்கிறாரு. இவர் யார் தான்? தேவன். அதனால்தான் தோமா அந்த வார்த்தையை சொன்னார். ஆண்டவரே, என் தேவனே. கையை கூட வைக்கலைங்க, கண்ணில் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அழிவில்லாதவர், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? என் ஆண்டவரே, என் தேவனே. தேவன் வந்து என் கையை பாரு அப்படி சொன்னார்ல. கையை பாருனாரு. ஆக்சுவலாக வந்து யாவே என்ற பேருக்கு யாட் ஹே வாவ் ஹேன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாட் ஹேன்னா பிகோல்ட் த ஹேண்ட், வாவ் ஹேன்னா பிகோல்ட் த நெயில். சரி, பிகோல்ட் த ஹேண்ட், என் கையை பாரு, என் கையில் இருக்கிற ஆணியின் தழும்பை பாரு.
அப்போ அவர் யார்? அவர் யார்? அவர் யார்? கையை பாரு, ஆணியின் தழும்பை பாரு. அவர் தான் கர்த்தர். அதனால தான் அடுத்த சனமே என் ஆண்டவர் என் தேவனே அப்படின்னார். அவர் பேர் அது யாவே. ஆமென் இல்லைங்களா? அல்லேலூயா. ஸ்டன் ஆயிட்டாரு. அப்புறமா தேவன் அவரை பார்த்து சொல்றாரு. இப்போ ஆண்டு சொல்ற வார்த்தை பாருங்க. அதற்கு இயேசு, தோமாவே, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் சொன்னேன். பார்க்காம நீ நம்ம விசுவாசிக்கிறோம், தரிசிக்கல ஆனா விசுவாசிக்கிறோம். ஆமாங்களா? தரிசிக்கல ஆனா விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி. 10 பேர் சொன்னப்ப நம்பல. ஆமாம் இல்லைங்களா? ஆமானே இல்லையா? அந்த 10 பேருக்குள்ள இருக்கிற சில பேர் எழுதி தான் இதை பார்த்து நம்ம நம்பணும். ஆமானே இல்லைங்களா? நேராக பார்த்து நம்பல, எழுதின வசனத்தை பார்த்து நம்புகிறோம். அப்போ உண்மைதான் நான் சொல்கிறது, உண்மைதான் பொய்யுங்களா? பேதுரு, யோவான் சொல்லிருப்பாரா? யோவான் சொல்லியிருப்பாரு, பேதுரு சொல்லியிருப்பாரு, அந்திரேயா சொல்லியிருப்பாரு, பிலிப்பு சொல்லியிருப்பாரு, யாக்கோபு சொல்லியிருப்பாரு. எல்லாம் சொன்னாங்க, நம்பலை. இன்றைக்கி நமக்கு இதுலேருந்து அவங்க சொன்னாங்க, நம்ம இன்றைக்கி நம்பியிருக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? மத்தையும் சொன்னார், லூக்கா புரட்சி வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்பலை. இன்றைக்கி நம்ம நம்புகிறோம். நம்ம பாக்கியவான். சொல்லுங்கள் சத்தமா அல்லேலூயா. நான் பாக்கியவான். சொல்லுங்கள், நான் பாக்கியவான். அப்படி தான் இருக்குது பாக்கியவான்னு. தேவனுடைய பிரசங்கத்தில், மலை பிரசங்கத்தில் ஆவியிலே எளிமையவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். இப்படி தான் சொன்னார். பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். நல்லா பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்ல பாக்கியவான் சொல்லியிருக்கிறாரு. ஆசீர்வாதம் பழைய ஏற்பாடுனா புதிய ஏற்பாடு நம்ம பாக்கியவான்கள். பராக் என்பது ஆசீர்வாதம், ஆஸ்ரீ என்கிற வார்த்தை பிளஸடு. ஆமென் இல்லைங்களா? எல்லாம் போகும், எல்லாம் போகும், நம்ம விசுவாசம் போகாது. ஆமென் இல்லைங்களா? நம்ம புதிய ஏற்பாட்டில் பாக்கியவான்கள் இருக்கிறோம். சரி, இந்த தோமா இப்படி சந்தேகப்பட்டவர். அதுக்கப்புறம் அவருடைய பிரயாணங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தேவனுக்காய் வாழ்ந்தவர், தேவனுக்காய் வைராக்கியமாக இருந்தவர். நிறைய இடத்துல கேரளா, கோவா, கன்னியாகுமரி, தமிழ்நாட்டில் வந்தார். சரிங்களா? ஏன்னா நிறைய யூதர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி இப்போ மயிலாப்பூர் பாருங்க, கேரளாவில் எல்லாம் போயிட்டாங்களாம், நிறைய பேர் போயிட்டாங்களாம். போயிட்டு ஏதோ சில பேர் தான், ஒரு கொஞ்சம் பேர் தான், ஒரு 20-30 பேர் தான் இருக்காங்க. நாங்கள் டூர் பண்ணும்போது கேட்டேன், இருக்காங்களாம் யூதர்கள் யாருமே எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் சினகாக இருக்குது, சில பேர் அங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? அவங்கள மாதிரி நம்மள மாதிரி இருப்பாங்க, மலையாளிஸ் மாதிரி இருப்பாங்க, தமிழ்நாட்டில் தமிழன்ஸ் மாதிரி இருப்பாங்க. மயிலாப்பூரில் இருக்கிறாங்க, சொல்லவே மாட்டாங்க. தெரியுங்களா? மயிலாப்பூருக்கு தோமா ஏன் வந்தார்? சின்னமல்ல ஏன் இருந்தார்? சரி, இப்படி சந்தேகமாக இருந்தவர், தேவனை பரீட்சை பார்த்தவர், கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தான் முடித்தார்னா தேவனுக்காய் வாழ்ந்தார். அப்படி சந்தேகமாக இருந்த தோமா தேவனுக்காய் வைராக்கியமாக வாழ்ந்தார். தோமாவை எப்படி தெரியுமா கொன்னாங்க? ஏன் கொன்னாங்க முதல்ல அப்படின்னா, அவர் பெர்சியா, பாபிலோன் அந்த மாதிரி சபைகளை போய் சொன்னார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் சொன்னப்போ கடைசியாக என்ன பண்ணார்? இங்கே சின்ன மலையில் தான் உட்காந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறது. சின்ன மலையில் தான் அங்கே ஒரு குகை இருக்குமா, சின்ன மலை. அந்த மலைக்கு மேலே ஒரு குகை இருக்குது. எப்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே குகையில் தான் இருப்பாங்க. எலியா ஒரு குகையில் தான் இருந்தார். ஆமாம் இல்லை? இப்போ குகையில் இருக்கும் பொழுது அங்கே தான் உட்காந்து பிரசங்க போகிறான். அங்கே ஒரு மிராக்கள் நடந்து தண்ணி வந்துச்சான். அவர் பிரசங்கிக்கிற இடத்துல தண்ணி வந்துச்சான். வந்த பிரசங்கத்தை கேட்க வந்துடுங்க. இவர் மேலே பொறாமை கொண்டு ஈட்டியை வச்சு 4 பேர் குத்துனாங்களாம். யாரை? தோமாவை. எந்த ஈட்டி குத்தில் கையை விடுறேன்னு சொன்னாரோ அதே ஈட்டி குத்தை வாங்கிட்டு மறுதளிக்காம, பேக் ஆகாம தேவனுக்காய் முன்னேறினவர். அல்லேலூயா. அவருடைய இறுதி அடக்கம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா சாந்தோம், நம்ம இங்கே பீச் பக்கத்தில் போய் பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி சென்னை வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு, ஃபாரின்ஸ் நிறைய பேர் வராங்க. சென்னை கிருபையாக இருக்குது அப்படின்னா இந்த தேவனுடைய சீஷர்களாகிய பாதங்கள் பட்ட இடத்துல ஒரு கிருபை. கேரளாலாம் செழிப்பாக இருக்குன்னா ஒரு கிருபை.
கோபாலனாக இருக்குன்னா ஒரு கிருபை. ஏன் அண்ணா? தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட இடங்கள் இவைகள் எல்லாம். ஆமேனா இல்லைங்களா? அப்போ இந்த தோமாவுடைய வாழ்க்கையை, பழைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, புதிய வாழ்க்கையில் இயேசுவுக்காய் ஒரு வைராக்கியமாக வாழ்ந்தார். இன்றைக்கி நம்ம தோமாவை குறித்து பார்த்தோம். அப்படி இருந்தவரை இப்படி மாற்ற முடியுமானா ஏசப்பாவால் முடியும். எந்த ஈட்டி குத்தில் கையை ஓட சொன்னாரோ அவரே ஈட்டு குத்து வாங்கினார். அங்கேருந்து தப்பிச்சு என்ன பண்ண குத்துனாங்க, ஓடி கீடி என்ன பண்ணார், சின்ன மலையில் குத்துனாங்க. அப்புறமா அவரை இறுதி அடக்கம் செய்தது எப்போனா 3 ஜூலை 72ஆம் வருஷத்தில். கிட்டத்தட்ட அங்கே பாபிலோன் 70 தேவாலயம் இடிக்கப்பட்டாச்சு. 72 இவர் ஜீவனை விட்டுருக்கார். 70 அங்கே எருசலேம் தேவாலயம் எல்லாத்தையும் இடித்து கொளுத்திட்டாங்க. அந்த நியூஸ் இவர் வந்திருக்காது, இவருக்கு இன்னும் பயங்கரமாக பிரசங்கிச்சிருப்பார். அதனால் நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்முடைய பின்னில் பார்க்கணும், டபுள் மைண்டாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி தோமா என்றது என்னது? டபுள் மைண்டடு. 2 நினைவு இருக்கக்கூடாது, ஒரே நினைவு தான். ஏசப்பா ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில். அவரால் யாரையும் மாற்ற முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் கனப்படுத்த முடியும். தாவீது சொன்னார், எவரையும் மேன்மைப்படுத்த கனப்படுத்த அவராலே ஆகும். இன்றைக்கி மரித்தும் இன்றைக்கு இங்கேருந்து பேசப்படுறாரு. ஆமாம் இல்லைங்களா? 11:1 இவர், 11:1 இவர். அப்போ இவ்வளவு இப்படிப்பட்ட மனுஷனை இப்படி மாற்ற முடியுமானா ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். நம்மளை மாற்றிருக்காருல்ல. நம்ம ஒரு நாள் எப்படி இருந்தோம், நம்மளை பற்றி நம்ம யோசிச்சு நமக்கே கொஞ்சம் கேவலமாலாம் இருக்கும். ஆனால் ஏசப்பா நம்மையும் மாற்றிருக்கிறாரு. மாற்றி நம்மையும் பரலோகத்தில் சேர்க்கறதுக்காக பிரயாசப்பட்டிருக்காரு. ஆமாம் இல்லைங்களா? போய் பார்ப்போம் கண்டிப்பாகவே. தோமாவை முதல்ல குத்துனாங்களா? எங்கே குத்துனாங்க தோமாவை? அவர் ஜெபிக்கும் பொழுது ஜெபிச்சுட்டு இருந்தாராம். எப்பயுமே ஏசப்பா சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, ஜெபிக்கவும், தேவனை துதிக்கவும், தெய்வ வார்த்தை பிரசங்கிக்கவும். இங்கேயும் அதை தான் பண்ணுறோம். சரிங்களா? வார்த்தை உள்வாங்குங்க, அப்படியே வசந்த் போய் சொல்லுங்க. அவர் ஒன்றும் தோமா கூட பெரிய படித்தவரெலாம் கிடையாது. சரிங்களா? நாட்டை விட்டு நாடு இங்கே தெய்வ வார்த்தையை சொன்னார். நிறைய ஆத்துமக்கள் ஆதாயமானாங்களாங்க. நீங்கள் வெறும் யூதர்களுக்கு மாத்திரம் வரல, அவரோடு கூட சேர்ந்து புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ பொறாமை கொண்டு 4 வேறு மதத்தினர் பொறாமையில் எல்லாம் என்ன பண்ணாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது பொறாமையில் நேசனை கொடுத்துருப்பாரா? தோமா கொடுத்துருப்பாரா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பார்த்த உடனே வைத்தெரிச்சல்ல கொன்னுட்டாங்க. ஆனால் அவர் மரித்தும் இன்றைக்கும் பேசப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்தம் ஒரு அலையே சொல்லுவோமா? அப்படி இருந்தவன் இப்படி மாற்ற சொல்லுங்கள். என்னையும் மாற்ற சொல்லுங்கள். என்னையும் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. எவரையும் மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? தோமாவை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்ச